अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णुवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यं वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने। श्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् संयज्ञायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। நம சர்வேபியः. இந்த ஸ்யமந்தக விருத்தாந்தத்தில் ஸ்யமந்தகம் இருக்குன்னு நினச்சிண்டு சததன்வாவை போய் அடித்தான். ஆனால் சததன்வா கிட்ட இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தேரில் வெளியில் காத்து கொண்டிருக்கக்கூடிய இவன்கிட்ட வந்து சொல்கிறான். தன்னுடைய தமையன்கிட்ட வந்து சொல்கிறான் பெருமாள். உடனே அவருக்கு கோபம் வந்து விட்டது. இவன் தான் ஏதோ ஏமாத்துறான் போல இருக்குது அப்படின்னு. அதனால் என்னன்னு சொல்கிறார் கிருஷ்ணன் தொடர்ச்சிக்காக ஸ்வல்பமே தத் காரணம் பெருமாள் சொல்கிறார். அவன்கிட்ட இல்லைன்னு ஆயிடுத்து. மேலே அக்ரூரர்கிட்ட அந்த மணியை கொடுத்து வைத்திருந்தான் அவன். அக்ரூரர் இருக்கிற இடத்துலெல்லாம் மழை நிறையா பெய்யறது அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்தாள். அது அந்த காரணம் அந்த கண்கிறவன் சொன்னான். இதெல்லாம் அக்ரூரனினுடைய ஜன்ம பிராப்தம். அவள் அப்பா ஸ்வபல்கர், அவள் அம்மா காந்தினி, ரெண்டு பேருமே மகா பிரபாவசாலிகள். அந்த அக்ரூரரினுடைய அப்பா போனதுனால அந்த காந்தினியினுடையதான தேசம் காஷி தேசம் அந்த இடத்துல மழை பெஞ்சுதுங்கிறதுனால அவளும் மகா தபஸ்வியான காரணத்தினால் இவ ரெண்டு பேருடைய சேர்க்கையினால் அவருக்கு இந்த மகா யாகம் பண்ணுறது இந்த மாதிரியான தர்ம விஷயங்கள்லாம் அவர் இருக்கிற இடத்துல தேஜஸாக இருக்கிறது, நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதெல்லாம் கிரமப்பிராப்தமானது, வம்சப்பிராப்தமானதுன்னு சொன்னார் அந்தகர் அப்படிங்கிறவர். அப்போது கிருஷ்ணன் நினைக்கிறார், இது வரைக்கும் ஆயிருக்கு, தொடர்ச்சிக்காக சொல்லப்பட்டது. அப்போது கிருஷ்ணன் நினைக்கிறார், இல்லை இவர் சொல்கிற மாதிரி இல்லை, அது கிருஷ்ணருக்கு தோன்றது. 131வது காரிக்கை, அதாவது அந்த பங்கி, கிருஷ்ணச்சிந்தையாமாச ஸ்வல்பமே தற்காரணம் யதயம் காந்தின்யாம் ஸ்வபல்கேன அக்ரூரோ ஜனிதாக. காந்தினி தபஸ்வினி, அக்ரூரர் அவர் அப்பா ஸ்வபல்கரால் காந்தினி இடத்திலே பிறப்பிக்கப்பட்டார். அவரும் மகா தபஸ்வி. அதனால் இவர் இருக்கிற இடத்துலலாம் வசதியாக இருக்கிறது அப்படின்னு எந்த ஒரு காரணம் சொன்னாரோ இந்த அந்தகர், அது ஸ்வல்பம் சாதாரணமானதுன்னு எனக்கு தோன்றுறது. அது பிரதானமான காரணமாக இராது. சுமஹாம்ச்சாயமனா விருஷ்டி துர்பிக்ஷம் துர்பிக்ஷமாரிகாத்யுபத்ரவ பிரதிஷேதகாரி பிரபாவா. ஆனால் அனாவிருஷ்டி மழை இல்லாமையோ, துர்பிக்ஷம் அல்லது துர்பிக்ஷமாக ஏற்படுறதோ, அல்லது கொலை நிறையா பேர் இறந்து போகிற மாதிரியான பெரிய பெரியதான நோய்கள்
இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரும் காரணம் இருக்க வேண்டும். அதனால் தன்னூனம் அஸ்ய சகாஷே ச மகாமணி ஸ்யமந்தகாக்ஷஸ்திஷ்டதி. அதனால் அவசியமாக இந்த ஸ்யமந்தகம்னு பெயர் கொண்டதான இந்த மணி அவர்கிட்ட தான் இருக்க வேண்டும். அதனால் அவருடைய பிரபாவம் தான் இப்படி இருக்குன்னு தோன்றது அப்படின்னு கிருஷ்ணன் நினச்சார். தஸ்ய ஹேவம் விதா பிரபாவாக ஸ்ரூயந்தே. அந்த மணிக்கு தான் இந்த மாதிரியானதான மழையின்மையை போக்கடிக்கக்கூடியது, அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் ஆக்கக்கூடியது, அது இருக்கிற இடத்துல துர்பிக்ஷாதிகள் எல்லாம் இராதுங்கிறதெல்லாம் அதனுடைய பிரபாவம்தான். அயம் அப்பிச்ச யஜ்ஞாத். அது மாத்திரம் இல்லை, இவரும் என்ன பண்ணிட்டுருக்கார், யஜ்ஞாத் அனந்தரம் அந்யத் கிரத்வந்தரம் தஸ்யானந்தரம் அந்யத் யஜ்ஞாந்தரம் ச அஜஸ்ரம் அவிச்சின்னம் யஜதீதி. யாகத்தில் இருக்கிறவாளை கொல்லக்கூடாதுங்கிற காரணத்தினால தனக்கு எதுவும் கெடுதல் வந்துடக்கூடாதுன்னு ஒரு யாகத்துக்கு மேலே ஒரு யாகம், அந்த யாகம் முடிஞ்ச உடனே மற்றொரு யாகம்னு இவனும் பண்ணிட்டு இருக்கான். அவர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இருக்குது. அது தவிர இவரும் யாகங்கள் பண்ணிட்டு இருக்கார். அல்போபாதானம் ச அஸ்ய அசம்சயம் அத்ராசௌ மணிஹி மணிவராக திஷ்டதீதி. அதனால் சம்சயமே இல்லை, இவர் மணியை கொண்டிருக்கின்றார். கிருதாத்யவசாய அந்யத் பிரயோஜனம் உத்திஷ்ய சகல யாதவ சமாஜம் ஆத்மகிருஹே ஏவ அச்சீகரத். அதனால் அப்படின்னு நினைத்து கொண்டு தன்னுடைய ஆத்திலேயே வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக கிருஷ்ணன் எல்லா யாதவர்களையும் சேர்த்தான் அப்படிங்கிறது. இப்போது தத்ரச்ச உபவிஷ்டேஷு அகிலேஷு யதுஷு பூர்வம் பிரயோஜனமுபர்ணியஸ்ய பர்யவசிதே ச தஸ்மின் பிரசங்காந்தர பரிஹாச கதாம் அக்ரூரேண கிருத்வா ஜனார்தனஹ தம் அக்ரூரமாக. இப்படி எல்லாரும் வந்து உட்காந்து பேசினாள். பேசின்னு இருக்கிற பொழுது உபவிஷ்டேஷு அகிலேஷு யதுஷு எல்லா எதுக்களும் வந்து உட்காந்துட்ட பிறகு பூர்வம் பிரயோஜனமுபன்யஸ்ய எதுக்காக அந்த சமாஜத்தை அங்கே கூட்டினார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லி பர்யவசித்தே ச தஸ்மின்னு அவர் பர்யவசித்தே ஓய்ந்தார். ஓய்ந்துட்டு பிரசங்காந்தர பரிஹாச கதாம் அக்ரூரேண கிருத்வா அக்ரூரரோட கூட வேற ஏதோ ஒரு விஷயம் அப்படி பேசுகிற மாதிரி பண்ணி ஜனார்தனஹா தம் அக்ரூரம் ஆக. ஜனார்தனன் பெருமாள் அக்ரூரிடத்தில் நல்ல தெளிவாக வெளிப்படையாக கொஞ்சம் கூட குழப்பமே இல்லாமல் நேராக கேட்டுவிட்டார். என்னன்னு கேட்குறார், தானபதே ஜானீமயேவ வயம் யதா சததன்வனா ததிதம் அகில ஜகத்சாரபூதம் ஸ்யமந்தகம் ரத்னம் பவத சமர்ப்பிதம். எங்களுக்கு நன்னா தெரியும் தானபதி அப்படின்னு அவருக்கு பெயர், தானபதே அப்படின்னு அவருக்கு இன்னொரு பெயர், தானபத்தின்னு அவருக்கு பெயர். அதனால் அவரை சம்போதனம் பண்ணி கிருஷ்ணன் கூப்பிடுறார். அக்ரூரரே ஜானிமையேவ வயம், நன்னா எங்களுக்கு தெரியும் என்னென்னு, யதா சததன்வனா ததிதம் அகில ஜகத் சாரபூதம் ஸ்யமந்தகம் ரத்னம். அகில ஜகத்துக்கும் சாரதமமாக விளங்கக்கூடியதான இந்த ரத்னமானது பவத சமர்ப்பிதம் சததனுஸ்னால உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. தது அசேஷ ராஷ்ட்ரோபகாரகம். அது இருக்கிற இடத்துல மொத்த தேசமுமே கூட நன்மை பெறுகின்றது, இல்லைன்னு சொல்லலை. அந்த அசேஷ ஜகத் ராஷ்டிர உபகாரகம், அத்தனை ராஷ்டிரம் முழுவதற்கும் நல்லது பண்ணக்கூடியதான அது பவத் சகாஷே திஷ்டதி அப்படின்னு ஜானீமஹா உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். திஷ்டது இருக்கட்டும், உங்கள்கிட்டயே இருக்கட்டும். சர்வையே வயம் தத் பிரபாவ பலபுஜாஹா. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே அதனுடைய பிரபாவத்தினுடைய பலத்தை அனுபவிக்கிறோம். ஒவ்வொருத்தராத்துலேயுமே நன்மை பயக்கிறது, ஒருத்தராத்துலேயாவது நோய் நொடி இல்லை, ஒருத்தராத்துலேயாவது அனாவசியமானதான மரணங்கிறது இல்லை, எந்த விதமானதான கெடுதலும் இல்லை. இது எல்லாருமே அதனுடைய பலனை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கிந்த்வேஷ பலபத்ரஹா அஸ்மான் ஆசங்கித்தவான். ஆனால் இந்த பலபத்ரன், அதாவது எங்கள் அண்ணா தமையன், நான் என்னமோ அந்த மணியின் பேரில் ஒரு கண்ணு வைத்து கொண்டு அதை நான் எங்கேயோ எடுத்துண்டு அதை அவனுக்கு கூட காண்பிக்காமல் நான் மறைத்து வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் நினச்சின்னு இருக்கார். அதனால் பலராமன் நினச்சின்னு இருக்கார். அதனால் அஸ்மான் ஆசங்கிதவான்,
என்னை சந்தேகப்பட்டிருக்கிறார். தது அஸ்மத் பிரீத்தையே தர்ஷயஸ்வேத்யபிதாய, அதனால் உமக்கிட்டே இருக்கட்டும், ஆனால் அதை எம்முடைய நன்மைக்காக, என்னுடைய சந்தோஷத்திற்காக, எனக்கு வந்த கெட்ட பேரை போக்குறதுக்காக, கெட்ட பேர் மற்றவா சொல்லிகிட்டு இருந்தது போக இப்போ ஆற்றுலேயே அண்ணாவே அப்படி சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால அதை நீர் காண்பியுங்கோள். தர்ஷயஸ்வ இத்யபிதாய ஜோஷம் ஸ்திதே பகவதி வாசுதேவே அப்படின்னு சொல்லி மௌனமாக இருந்தார். எனக்கு கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கிறது, அது உம்மோட இடத்துல தான் இருக்கணும், உம்ம இடத்துல அவன் கொடுத்தான் சததன்வாங்கிறது தெரியும், சததனுசு கொடுத்தான்ங்கிறதும் தெரியும், அது உம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த விஷயத்தில் அடியேன் தமையனே ரொம்பவும் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறான், அதனால் அதை போக்கிக்கிறதுக்காகத்தான் சொல்கிறேன், அது உம்மக்கிட்டேயே இருக்கட்டும். அதாவது என்ன சொல்கிறார், திஷ்டத்தூன்னு சொல்லிட்டார் பெருமாள் ஏற்கனவே, அது உம்மக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நீ உம்மக்கிட்ட இருக்குங்கிறத எடுத்து காண்பித்து விடும் அப்படின்னு சொன்னார். இது அபிதாய அப்படின்னு சொல்லி ஜோஷம் ஸ்திதே பகவதி வாசுதேவே அப்படின்னு பெருமாள் அப்படி மௌனமாக இருந்த பொழுது சரத்னஸ்ஸஹா அச்சிந்தயத், ரத்னத்தோடு இருக்கக்கூடிய அவன் அச்சிந்தயத் சிந்தித்தான். அக்ரூரர், ஏன்னா அதை எல்லோரும் வச்சுக்க முடியாது, அப்போது அதை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடியதான தன்னுடைய வஸ்திரத்துக்குள்ளே முடிஞ்சு வச்சுட்டு இருக்கான். ரத்னங்கிறதுக்கு பல பெருமைகள் சொல்லும் பொழுது மாலே மணிவண்ணா பாசுரத்துலேயும் அதுக்கு ஸ்லோகமாக தேசிகன் பண்ணதுமா ரெண்டுத்துலேயும் என்ன காண்பிக்கிறான்னா, அது இருக்கிற இடத்துக்கு பெருமையை கொடுக்கும், தேஜஸை கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். ஆனால் அதை வஸ்திரத்திலே முடிந்து போகுமாய் இருக்கை. யோசிச்சு பாருங்க, நம்ம கையில் பைசா வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, 1 கோடி ரூபாய் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா எவ்வளோன்னு எடுத்துன்னு போவோம். ஆனால் ஒரு சின்னதான ஒரு ரத்ன கல்லை வச்சுன்னு போனோம்னா அது 30,000 40,000த்துக்கு போகிறது அப்படின்னா 30,000 ரூபாவை இத்தினூன்னு நாம் ஒரு பொட்டலத்தில் கட்டி எடுத்து வச்சுன்னு போகலாமே. அந்த மாதிரி இடுப்பிலே முடிந்து செல்லலாமா இருக்கை அப்படின்னா அதை தான் இங்கே பண்ணியிருக்கார். அவர் என்ன பண்ணலாம்னு பொழுது அவர் யோசிக்கிறாராம் அக்ரூரர். கிமத்திர அனுஷ்டேயம், இப்போ நாம் என்ன பண்ணணும், திடீர்னு சபையில் எல்லோரும் எதிர்பார்க்கல அவர். அதனால் கிமத்திர அனுஷ்டேயம் அந்யதா சேத் பிரவீம்யஹம், இங்கே என்கிட்ட இருக்குன்னு சொல்லணுமா இல்லைன்னு சொல்லணுமான்னு அவருக்கு தெரியலையா. கிமத்திர அனுஷ்டேயம் அந்யதா சேத் பிரவீம்யஹம், இல்லை அப்படின்னு அந்யதா சேத் உண்மைக்கு புறம்பாக சொல்லுவேனானால் பிரவீம்யஹம் தத் கேவலாம்பர திரோதானம் அன்விஷ்யந்தா. தத் கேவலாம்பர திரோதானம், கேவலாம்பர திரோதானம் தத்து, அழகான பிரயோகங்கள் இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில். கேவலாம்பர திரோதானம்னா வெறும் வஸ்திரத்தினால் மாத்திரம் மூடப்பட்டிருப்பது, வஸ்திரத்தை மாத்திரமே திரையாக கொண்டிருப்பது, வெறுமை ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் வஸ்திரத்துக்குள்ளே, அதை தேடினான்னா அன்விஷ்யந்தா ரத்னமேதே திரக்ஷந்தி, இல்லைன்னு சொல்லிவிட்டு அவள் வெறுமை தேடி பார்த்தான்னா கிடச்சிடும், அப்போ நம்ம பொய் சொன்னதாகிடும். அதி விரோதோ ந க்ஷேமஹா, அப்போது கிருஷ்ணனோட அதே மாதிரி யாதவாளோட கூடலாம் விரோதங்கிறது ந க்ஷேமஹா, அது நன்மைக்கு இல்லை அப்படின்னு யோசித்து பார்த்தாராம். இல்லைன்னு சொல்கிறது உச்சிதம் இல்லை, ஏன்னா அவள் அதை தேடி பார்த்து கிடச்செடுத்தோன்னாக்கா இவாளுக்கு பெரும் விரோதமானது இவாளோட வந்துடும், கிருஷ்ணனோட வந்துடும், அது நியாயம் இல்லை, தர்மம் இல்லை அப்படின்னு எண்ணி பார்த்து தம் அகில ஜகத் காரணபூதம் நாராயணமாக அக்ரூரர் அந்த எம்பெருமானிடத்தில் அகில ஜகத் காரணபூதனான அவனிடத்தில் சொல்கிறார். பகவன் அக்ரூரர் சொல்கிறார், பகவன் மம ஏதத் செவந்தகரத்னம் சததனுஷா சமர்ப்பித்தம், சததனுசுனால் இந்த ரத்னம் எனக்கு கொடுக்கப்பட்டது. அபகதேச்ச தஸ்மின், அவன் போயிட்ட பிறகு, அதாவது அவனுடைய மரணம் ஏற்பட்ட பிறகு அத்யஸ்வஹா பரஸ்வோவா பகவான் யாச்சயிஷ்யதீதி கிருதமதிஹி, இன்னிக்கோ நாளைக்கோ என்னைக்காவது ஒரு நாள் பெருமாள் நிச்சயமாக அதை யாச்சிப்பான் அப்படின்னா கேட்டு விடுவான் அப்படிங்கிறதுல எண்ணம் கொண்டவனாய் அதிகிருச்ரேண ஏதாவந்தம் காலம் அதாரயம், நிச்சயமாக அது உம்மிடத்துல வந்து சேர வேண்டியதுன்னு எனக்கு தெரியும், கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் நீர் இன்றைக்கோ நாளைக்கோ என்றைக்காக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நான் நினச்சிட்டு இருக்கேன், இன்றைக்கோ நாளைக்கோ நாளன்னைக்கோ நிச்சயமாக ஒரு நாள் அவன் கேட்பான்
அப்படிங்கிறதுனால சிரமப்பட்டு அதை காப்பாற்றி வச்சு கொண்டிருந்தேன். கிருதமதிஹி அதிகிருச்சிரேன ஏதாவந்தம் காலம் அதாரயம். ரொம்ப சிரமப்பட்டு இத்தனை நாளைக்கு அந்த மணியை நான் காப்பாற்றி தரிச்சுண்டு வந்தேன். தஸ்ய தாரண கிளேஷேன அகம் அசேஷ உபபோகேஷ்வசங்கி மானசோ நவேத்மி ஸ்வசுக கலாம் அப்பி. அதில் என்னென்னா, அதை தரிச்சுன்னு இருக்கிற காரணத்தினால 4 இடத்துக்கு என்னால் போக முடியல. அந்த இடத்துல என்னுடைய தேஜஸ் அதிகமாக இருக்குங்கிறா. தாரண கிளேஷேன, ஏன்னா ஊருக்கு தெரியாமல் தரிச்சுன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் எங்கேயுமே என்னால் சுகத்தை அனுபவிக்க முடியவில்லை. எந்த சுகபோகங்கள்லேயும் அனுபவிக்க முடியாமல் இருந்தது, பங்கெடுத்துக்க முடியாமல் இருந்தது. தஸ்யச்ச தாரண கிளேஷேன, தாரண கிளேஷோ நாம அந்த மணி பாரமாக இருக்குது அதனால் தரிக்க முடியலைங்கிறது இல்லை. ஊருக்கு தெரியாமல் 4 பேருக்கு தெரியாமல் தரிக்கிறதுங்கிறதுல இருக்கக்கூடிய கிளேஷத்தினால அகம் அசேஷ உபபோகேஷ்வசங்கி மானசாக, அத்தனை விதமானதான உபபோகங்கள்லேயும் பற்றற்ற மனசு கொண்டவனாய் கொஞ்சம் கூட அதை நாம் எப்படி அனுபவிக்கிறதுங்கிறது முடியாமல் இருக்குது. ஏன்னா யாராவது வருவா வந்துட்டு, அட இந்த மணி நன்னா இருக்கே, இது எங்கே கிடச்சிது, எனக்கு கூட அடுத்த வாட்டி வந்ததுன்னா எனக்கு கூட சொல்லு அப்படின்றா. என்னமோ சொல்லுவாளே, அல்லது இதை பற்றி நாம் சொல்ல வேண்டியிருக்கும், இல்லை பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும். பொய் சொல்லனாக்க இந்த மணி நம்மளையே தவறு பண்ணுறவாளுக்கு கெடுத்துடும். அதனால் எனக்கு இதை வச்சுட்டு சிரமமாக தான் இருந்தது. ஆனால் இதை நான் வச்சுட்டு இருக்கிறதும் நீர் ஒரு நாள் கேட்பீருங்கிறதுக்காகத்தான் வச்சுட்டு இருந்தேன். ரொம்பவும் சிரமப்பட்டு இதெல்லாம் பரிபாலித்து கொண்டு வந்தேன். எந்த விதமான சுகங்கள்லேயும் ஈடுபடவில்லை. அதனால் நவேத்மி ஸ்வசுக கலாம் அப்பி, இதை வச்சுண்டு எனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சமாவது சுகம் ஏற்பட்டது அப்படிங்கிறதே இல்லை. சுக கலாமப்பி நவேத்மி, ஒரு துளி சுகத்தையாவது நான் அனுபவிக்கவில்லை. ஏதாவன் மாத்திரமப்பி அசேஷராஷ்ட்ரோபகாரி தாரயித்தும் ந சக்னோதி பவான் மன்யதே இத்யாத்மனா ந சோதித்தவான். ஆனால் அப்போது அடுத்த கேள்வி வரும், அப்படின்னா இவ்வளோ சிரமப்பட்டு வச்சுட்டு இருக்க அப்படின்னா நேரடியாக என்கிட்ட வந்து நீயே சொல்ல வேண்டியது தானே. அப்படின்னா நான் என்னன்னு சொல்லுவேன், எனக்கு இதை தரிக்க முடியலன்னு சொல்லணும். இதை தரிக்க முடியாமைக்கு லோகம் எல்லாத்துக்கும் நன்மையை பயக்கக்கூடியதான இந்த மணியை ஒரு 10 நாள் 15 நாள் கூட உனக்கு வச்சுக்க முடியலையா அப்படின்னு ஏதோ கொஞ்ச நாள், அதாவது இந்த காலக்க ஓட்டத்தில் ஒரு 10 வருஷம் வச்சுக்கிறதுங்கிறது கூட என்ன சாதாரணமாக இந்த 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 பிரம்மாண்டமான காலத்தில். அதனால் அத்தனை லோகத்துக்கும் நன்மையை பயக்கக்கூடியதான இந்த மணியை கொஞ்ச நாளைக்கு கூடவா உன்னால் வச்சுக்க முடியல, இவனால் வச்சுக்க முடியல பார் அப்படின்னு என்னை பற்றி உமக்கு எண்ணம் வந்துடுங்கிற காரணத்தினால் ஏதாவன் மாத்திரம் அப்பி, அதாவது ஏதாவன் மாத்திர காலம், அதி ஸ்வல்பம் அப்பி காலம்னு அர்த்தம். இவ்வளவு குறைச்சலான காலத்தில் கூட அசேஷராஷ்ட்ரோபகாரி, அத்தனை தேசத்துக்கும் முழு தேசத்துக்கும் நன்மையை பயக்கக்கூடியதான இதை தாரயித்தும் ந சக்னோதி நனு சஹா, இவன் இத்தனூண்டு காலத்துக்கு கூட இந்த அத்தனை நன்மை பயக்கக்கூடியதாக தரிக்க முடியாமல் இருக்கானே அப்படின்னு என்னை பற்றி ஒரு தோஷ புத்தியோட கூட எனக்கு கையால் ஆகாதனத்தை பற்றி நீ நினைத்து கொள்ளுவீர் என்று சக்னோதி இதி அப்படின்னு அர்த்தம் அங்கே. என்று பவான் மன்யத்தே, நீர் எண்ணுவீர் என்கிறீர். ஆத்மனா ந சோதித்தவான், எனக்கு வச்சுக்க முடியலன்னு என்னால் வாயை திறந்து சொல்ல முடியல, என்னுடைய கையால் ஆகாதனத்தை நீர் நினைத்து கொண்டு விடுவீர் அப்படின்னு நான் என்னாலேயே சொல்ல முடியாமல் வைத்து கொண்டிருந்தேன். இன்றைக்கி இப்போ எப்போ கேட்டீரோ, ததிதம் ஸ்யமந்தகரத்னம் கிருஹ்யதாம் இச்சையா யஸ்ய அபிமதம் தஸ்ய சமர்ப்பியதாம். இப்போது இந்த மணிக்கு யாரும் போட்டியே கிடையாது, இது வாங்கிக்கோ, உமக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தோன்றதோ கொடும். ததிதம் ஸ்யமந்தகரத்னம் கிருஹ்யதாம், இதை எடுத்துக்கோங்கோ. இச்சையா யஸ்ய அபிமதம் தஸ்ய சமர்ப்பியதாம், உம்மை இச்சை உமக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தோன்றதோ அல்லது யஸ்ய அபிமதம் யாருக்கு இதை தரிக்கணுங்கிறதான ஆஸ்தை இருக்கோ அவனுக்கு கொடுக்கப்படட்டும் அப்படின்னு சொன்னார். எனக்கும் இதை விட்டால் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு. அதாவது இந்த லோகத்தில் எல்லாமே ஒரு விலையோடு தான் வரும். எந்த ஒரு பெருசாக இருந்தாலும் ஒருத்தர் சுவாமியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் லௌகிக சுகபோகங்களில் கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லாமல் தான் இருந்தாக வேண்டும்.
ஒருத்தன் பெரிய பதவியில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் லௌகிகமாக இருக்கக்கூடியவாள் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களை எல்லாம் பண்ண முடியாமல் தான் இருக்கும். சுவாதந்திரியங்கிறதே கூட அடிபட்டு போய்விடும். அதனால் ரொம்பவும் புகழ்மிக்கவனாக இருக்கிறதோ யசஸ்வியாக இருக்கிறதோ எல்லாமே அதுக்கு ஒரு விலை உண்டு. அந்த மாதிரி இந்த செமந்தகத்தை வச்சு கொண்டு இருக்கிறதுங்கிறதுல நம்ம ஆற்று 4 பேர் நம்ம ஆற்றுக்கு பத்திரிக்கை கொடுத்தா அந்த கல்யாணத்துக்கு நம்ம போக முடியல. ஏன்னா மணியை விட்டுட்டும் போக முடியல, எடுத்துட்டும் போக முடியல. அதனால் எல்லோரும் என்ன சொல்லுவாள், வர வர இமான் அக்ரூரன் மாறிட்டார், நம்ம பத்திரிக்கை கொடுத்தா கூட வரமாட்டேங்கிறாருன்னு 4 பேர் சொல்லுவாள். இப்படி என்னென்னமோலாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கும் மகா சிரமங்களாகத்தான் இருக்குது. உனக்கு கொடுத்துட்றேன், யாருக்கு நீ கொடுக்குறியோ கொடு, ஆனால் அது வெளிப்படையாக என்னால் சொல்லவும் முடியல. அப்படி அதனால் வச்சுட்டு இருந்தேன். என்றைக்காக இருந்தாலும் இன்றைக்கோ நாளைக்கோ நீ கேட்பாயின்னு தெரியும்னு வச்சு அதை எடுத்து கொடுத்தார். தத சோதர வஸ்திர நிகோபிதம் அதிலகு கனக சமுத்ககதம் பிரகடீகிருத்தவான். அது என்ன இத்தனை தூரம் பேசிகிட்டு இருக்கோமே, 4-5 வாரமாக பெரிய கதையாக சொல்லிகிட்டு இருக்கோமே செமந்தகம். அது என்ன அப்படின்னார், அதிலகு கனக சமுத்கக. அதிலகு கனக சமுத்கக. சமுத்கன்னா பெட்டின்னு அர்த்தம். ஒரு குட்டி தங்கப்பெட்டியில் இருக்காது, சின்னதான ஒரு தங்கப்பேழையில் இருக்குது. அப்படி அதிலகு மிகச்சிறியதான கனக சமுத்ககதம் ஒரு தங்கமயமான ஒரு பெட்டியில் இருக்கக்கூடியதானது. சோதர வஸ்திர நிகோபிதம் நம்மளுடையதான அவர் தன்னுடைய இடுப்பு வஸ்திரத்தில் இருக்கக்கூடியதில் கட்டி வச்சுட்டாராம். இப்போ பாருங்க, நம்ம எதை வசதியாக பார்க்குறோம் அப்படின்னா அது ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனுடையதான ரூபத்தினால இப்போ இருக்கிற அவதாரங்கள்லேயே ரொம்ப அழகான அவதாரம் எதுன்னா வாமன அவதாரத்தை தான் சொல்லுவாள். அப்படிக்கெலாம் ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. வாமன அவதாரத்துக்கு எத்தனையோ பெருமை சொன்னான். அதில் தேவானாம் அசுரானாம் ச சாமானியம் அதிதெய்வத்தம் அப்படின்னு அவர் அதில் யாரையும் அவர் ஹனனம் பண்ணவே இல்லை. தேவர்கள் அசுரர்கள் எல்லாருக்குமே தானவானாம் தேவதானாம் ச சாமானியம் அதிதெய்வத்தம் அப்படிங்கிற காரணத்தினால இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அது அவ்வளோ அழகாம். அந்த அழகை ஸ்லோகங்களாக காண்பிச்சிருக்கா எவ்வளவோ. அதனால் சிறுசாக இருக்கக்கூடியதுங்கிறதுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரபாவம் சிலது. ஆனால் அந்த சிறுசாக இருக்கிறதுனால அது இருக்கிற இடம் தெரியாமல் கூட நம்ம அதை பண்ணிவிடலாம். ஆனால் அதனுடைய பிரபாவம் குறையாது. அதனால் அது எப்படி இருந்ததுன்னா தன்னுடைய உதர வஸ்திரத்தில் கட்டி வைத்திருந்தார். அதாவது உதர வஸ்திரத்தில் அந்த ஒரு சின்ன தங்கப்பேழைக்குள்ளே அதை வச்சு அதை கட்டி வச்சுருக்கார். அப்படின்னா பார்த்துக்கோங்க அது எப்படி இருக்கும். சோதர வஸ்திரன் நிகோபிதம் தன்னுடைய உதர வஸ்திரத்திலே மறைக்கப்பட்டதும் அதிலகு கனக சமுத்ககதம் சின்னதான ஸ்வல்பமானதான ஒரு கனக சமுத்கத்தில் ஒரு தங்கமயமான பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடியதை பிரகடீகிருத்தவான் அதை காண்பித்தார். ததச்ச நிஷ்கிராமிய யமந்தகமணிம் தஸ்மின் யதுகுல சமாஜே முமோச்ச. பின்னாடி அதிலேருந்து எடுத்து அந்த யதுகுலத்தினுடையதான கூட்டத்துக்கு நடுவிலே அதை வெளிப்படுத்தினார். ததச்ச நிஷ்கிராமிய அதை எடுத்து சமந்தகமணிம் தஸ்மின் யதுகுல சமாஜே முமோச்ச அதை யதுகுலத்தினுடையதான அந்த சமாஜத்திலே வெளிப்படுத்தினார், காண்பித்தார். முக்தமாத்திரேச்ச தஸ்மின் அதிகாந்தியா தது அகிலம் ஆஸ்தானம் உத்யோதிதம். அதை எடுத்தவுடனே அதனுடைய தேஜஸ்ஸினால் மொத்த சமாஜமுமே ஒளிர்ந்தது. முக்தமாத்திரேச்ச தஸ்மின் அதை வெளியில் எடுத்தவுடனேயே அதிகாந்தியா மகா தேஜஸ்ஸினால் தது அகிலம் ஆஸ்தானம் உத்யோதிதம் அந்த மொத்த அந்த சமாஜமுமே அந்த மொத்த ஹால் அதில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் மூக்கமெல்லாம் இப்போ டால் அடிக்கிறது சக்கச்சவே இல்லைன்னு நன்னா பிரகாசமாக இருக்குது. அதாஹா அக்ரூரஹா அக்ரூரர் பின்னாடி சொன்னார். சஹா ஏஷா மணிஹி இதுதான் அந்த மணி. சததன்வனா அஸ்மாக்கம் சமர்ப்பிதாக சததன்வா எங்களிடத்தில் கொடுத்தது. யஸ்யா யம் சஹா ஏனம் கிருண்ணாத்விதி இது யாரை சார்ந்ததோ அவன் எடுத்துக்கணும். இவருக்கு ரொம்ப திருப்தி அப்பா அப்படின்னு. அதனால் இது யார்தோ அவள் எடுத்துக்கிட்டோம். இப்போ யாருதுன்னு சொல்லறது ஏன்னா சத்ராஜித்துக்கிட்ட இருந்தது பிரசேனனுக்கு போச்சு. சத்ராஜித்து
அங்கேருந்து அப்படியே ஜாம்பவான்கிட்ட வந்து ஜாம்பவான்கிட்டேருந்து மறுபடியும் சத்ராஜித்துக்கிட்ட வந்து கொடுக்கப்பட்டது. சத்ராஜித்தை கொண்டாச்சு. இந்த கிருத்தவர்மா இந்த இவா 3 பேருமா சததனுஷ் அவள்லா. சததனு செத்து போயிட்டான், அவன் கையில் வந்தது. சததனு செத்து போயிட்டான். இப்போது அந்த அந்த இது அக்ரூரர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தான். அக்ரூரருக்கு ரொம்பவும் சிரமப்பட்டு வச்சுட்டு இருந்தார். அந்த சில விஷயங்கள்லாம் ரொம்ப சிரமக்கரமானது அதை பரிபாலிக்கிறதுங்கிறது. ஆற்றுல ஒரு மாடு இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த மாடை விட்டுட்டு வர முடியுமா? அந்த நாள்லலாம் மாடுன்னு சொல்லுவோம். இந்த நாள்லலாம் மாட்டை விட்டுட்டு எல்லோரும் நாயின்னு இருக்கா. என்ன காலம் போ, நாயை விட்டுட்டு வெளியில் வர முடியல அப்படின்னு இருக்கா. ஆனால் மாடு ஆற்றுக்கு லக்ஷ்மிகரமானது, எல்லாம் பண்ணக்கூடியது, பால் கொடுக்கக்கூடியது, பால் தயிர் எல்லாமே லக்ஷ்மிகரமான வஸ்துக்கள். அதனால் எம்பெருமானுக்கு நன்மை பயக்கக்கூடியது. கார்த்தால வேளையில் முதல்ல மாட்டினுடைய முகத்தில் முழிக்கிறதுங்கிறது அவ்வளோ நன்மை எல்லாம் இருக்கக்கூடியது. அதை விட்டுட்டு இப்போல்லாம் எல்லோரும் அந்த மாதிரி மாட்டை விட்டுட்டு வர முடியலன்னு சொன்னது போக, ஆனால் அந்த நாளில் அத்தனை பேர் கூட்டு குடும்பமாக இருந்த காரணத்தினால மாட்டில் பழக்கடை பக்கத்தில் மாடு இருக்கும். அதை கறக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் பொம்னாட்டியே கறந்துடுவா. மாற்றி யாராவது ஒருத்தர் இருப்பா. இல்லை ஆள் தான் வந்து கறந்தான்னா கூட ஊர் எல்லாருமே விட்டுட்டு ஊருக்கு போகிறதுங்கிறதெல்லாம் இருக்காது. அதனால் ஏதோ ஒருத்தர் வந்து கறந்துன்னு இப்படி இருந்தது. இப்போல்லாம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மாடு போய்டுத்து எல்லோரும் ஆற்றுல நாய் இருக்குது, அதை விட்டு வர முடியலங்கிற காலம். அதனால் யாருக்கு இது வேணுமோ அவன்கிட்ட கொடுத்துடுங்கோன்னு. அதனால் சிலதெல்லாம் பந்தம், அந்த மாதிரி ஒரு மாடு பந்தம் மாதிரி இவருக்கு செவந்தக்கம் பந்தமாக இருந்தது. அதை பார்த்தாலாம் இவ்வளோ இப்போ கிருஷ்ணன் பண்ணதே தன்னுடைய அண்ணாவே தன்னை தவறாக நினைச்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக, தன் பேரில் தவறு இல்லைன்னு காண்பிக்கிறதுக்காகத்தான்ட்டு அதை பார்த்தாலாம். தமாலோக்கிய சர்வ யாதவானாம் சாது சாத்விதி விஸ்மித மனசாம் வாச்சோ அஸ்ரூயந்த. அதை பார்த்தீங்க, ஆஹா ஆஹா சாது ரொம்ப நல்லா இருக்கே, அழகாக இருக்கே என்கின்ற வார்த்தைகள் அதை பார்த்த மாத்திரத்திலே அத்தனை யாதவர்களிட வாயிலிருந்தும் வெளிவந்தது. சர்வ யாதவானாம் சாது சாத்விதி விஸ்மித மனசாம், அப்படியே ஆச்சரியப்பட்டதான அத்தனை பேருடைய வாயிலிருந்தும் ஆஹா ஆஹா என்கின்ற வார்த்தை வெளிவந்தது. தமாலோக்கிய அதீவ பலபத்ரோ, அவர் நினச்சாராம், அவரை பார்த்த உடனே இப்போது பலபத்ரனுக்கே ஆசை வந்துடுத்தான், அதாவது பலராமனுக்கு. தமாலோக்கிய அதீவ பலபத்ரோ மமாயம் அச்சுதே நைவ சாமான்யா சமன்வேப்சிதா இதி கிருதஸ்பிருகோ பூத். ஏற்கனவே இது உனக்கும் எனக்குமே கூட நம்மளுடையதான முன்னோர்களினுடையதான சொத்து, அதனால் நாம் போய் தேர் எடுத்துன்னு போய் காப்பாற்றிட்டு வரலாம் அப்படிங்கிறதாக கிருஷ்ணன் சொல்லி தான் இவளை அழிச்சின்னு போனான். அதனால் இதை பார்த்த உடனேயே பலபத்ரன் பலராமனுக்கு மமாயம் அச்சுதேனைவ சாமான்யா, மம அச்சுதேனைவ, அச்சுதனோட கூட இது எனக்கும் சாமானியம் பொருத்தம். வாஸ்தவத்தில் கிருஷ்ணனுக்கு மாமனாராத சொத்து இது. ஆனால் அவர் அதை எடுத்துன்னு வரத்துக்காக அண்ணாவை தேரை ஓட்டுன்னு வர சொல்லும்பொழுது இது நமக்கு பொதுவானது அப்படின்னு ஏற்கனவே கீழே ஒரு வாக்கியத்தில் சொன்னார். அது எங்கே இருக்குன்னாக்க கீழே பாருங்க, 79வது அந்த வாக்கியம். கிருஷ்ணன் அந்த மணியை பற்றி சொல்லிகிட்டே வரான் 76லேருந்து. பலதேவம் வாசுதேவ பிராஹா என்னன்னு சொல்கிறான், மிருகயா கதம் பிரசேன மட்டவியாம் மிருகபதிர் ஜகானா, அந்த காட்டில் வேட்டையாடுறதுக்கு போனதான பிரசேனனை சிம்மம் அடித்தது. சத்ராஜத பதுனா சததன்வனா நிதனம் பிராபிதாக, ஏற்கனவே அந்த மணி சத்ராஜித்தும் இப்போ சததன்வாவினாலே கொல்லப்பட்டு விட்டான். ததுபய விநாசாத் மணிரத்னம் ஆவாபியாம் சாமானியம் பவிஷ்யதி. சத்ராஜித்தும் போயிட்டான், அதுக்கு முன்னாடி இருந்தவனும் போயிட்டான். இப்போ அதுக்குன்னு ஒரு சொந்தக்காரனே கிடையாது. அதனால் இந்த மணி நமக்கு 2 பேருக்கு சொந்தம் சொல்கிறார் பாருங்க. அது உபய விநாசாத்து மணிரத்னம் ஆவாபியாம் சாமானியம் பவிஷ்யதி. நம்ம 2 பேரும் அதுக்கு உரிமை சொந்தமாக உரிமை கொண்டாடி கொள்ளலாம். அதனால் தேரை எடுத்துண்டு வா. தது உத்திஷ்ட ஆருஹ்யதாம் ரத சததன்வன்வினா நிதனாய. அதனால் சததன்வாவை அடிக்க போகலாம், நீ வா அப்படின்னு அண்ணா கிட்ட சொன்னான். அப்பா சொல்லும்பொழுதே சொன்னான், ஆவாபியாம் சாமானியம் பவிஷ்யதி அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கான் 78 79. அதை இப்போ நினைவு கூறுறார். இதை பார்த்த உடனே ஏற்கனவே
மமாயம் அச்சுதேனைவ சாமான்யா சமன்வீப்சிதாக. கிருஷ்ணனாலேயே இது நமக்கு பொதுவானது என்று விரும்பப்பட்டது. அதனால் அவனுக்கு அதில் அதை பார்த்த உடனே பலபத்ரன் அதுக்கு அதில் ஆஸ்தை கொண்டான். கிருதஸ்பிருகோ பூத் மமைவாயம் பித்ருதனமித்யதீவச்ச சத்யபாமாபி ஸ்பிருகயாஞ்சகார். இப்போ பாருங்க, அந்த மணி வெளியில் வந்துருக்கு. இதை பார்த்தா பலபத்ரனுக்கு ஆசை வந்துடுது. இது ஏற்கனவே இவன் நமக்காகன்னு சொல்லியிருக்கான்னு. அது பார்த்த உடனே என்ன இருந்தாலும் எங்கள் அப்பாவோட சொத்தாச்சேன்னு அவளும் கேட்டுருக்கு. அவளுக்கு அதை பார்த்த உடனே ஆசை. சத்யபாமாபி பித்ருதனம் இது, இது எங்கள் அப்பாவாத்து சொத்து என்று அவளுக்கு அதில் நாட்டம் ஏற்பட்டது. அவள் நாட்டத்தை கொண்டாள். ஸ்பிருகயாஞ்சகார. இப்போது கிருஷ்ணனுடைய பாடு மறுபடியும் பிரச்சனை. அண்ணாவுக்காக இதை வாங்கி கொடுக்கணுமா, இல்லை தன்னுடைய மனைவிக்காக கொடுக்கறதா, பாரியாவுக்காக, யார் பக்கம் போகிறது, எந்த பக்கம் சாயறதுன்னு தெரியாமல் கிருஷ்ணன் இருந்தானாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் லோகத்தில் நிகழறதுன்னா கிருஷ்ணனுக்கே இருந்துதான். எப்படி சொல்கிறார் பாருங்க, பல சத்யாவலோகனாத்து. அவளுடைய பார்வை, அவலோகனம், அந்த மணியை பார்க்குற பார்வை, அதனாலேயே கிருஷ்ணா அப்படி ஆத்மானம் கோச்சக்ராந்தராவஸ்திதமிவ, ஏதோ மாடுகள் சக்கரத்துக்கு நடுவில் மாட்டிக்கொண்டது போலே மேனே, ரெண்டு பேருக்கு நடுவுலேயும் என்னன்னு சொல்லி இப்போ இதை பண்ணுறது அப்படின்னு ரெண்டு பேருக்கு நடுவுலேயும் அவன் மாட்டிக்கொண்டவனாக இருந்தான். சகல யாதவ சமக்ஷம் ச அக்ரூரம் ஆக. இப்போது அத்தனை பேருக்கு நடுவில் அவன் அக்ரூரரிடத்தில் சொல்கிறான், ஏதத்தி மணிரத்னம் ஆத்மசம்சோதனாய ஏதேஷாம் யதூனாம் மயா தர்ஷிதம். கிருஷ்ணனானா அறிவாளி. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. பார் அக்ரூரரே, இப்போது இதில் சத்யபாமாவோடைய அப்பாவோட சொத்துன்னு சொன்னால் அன்றைக்கி அந்த வார்த்தையை சொல்லி தானே என்னை அழைச்சின்னு போன சததன்மா பின்னாடின்னு அவன் கேட்பான். அன்றைக்கி நமக்கு சொத்துன்னு சொல்லி தானே அழைச்சின்னு போனேன், உனக்கு வேணும்னா என்ன அதில் சேர்த்துன்ருவியான்னு கேட்டுடுவான் பலபத்ரன். அதை தவிர அண்ணா, அவனை நாம் மரியாதை குறைவாக நடத்துறது சரியில்லை. அதுக்காக சரி அண்ணாகிட்ட வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு, யாராத்து சொத்தை யாருக்கு கொடுப்பீர் அப்படின்னு இவ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அழகாக பேசினான் கிருஷ்ணன். அவரை பார்த்து சொல்கிறான், ஏதத்தி மணிரத்னம், இந்த மணிரத்னம் ஆத்மசம்சோதனாய, என் பேரை நான் தோஷம் இல்லைன்னு தெளிவுபடுத்திக்கிறதுக்காகத்தான், என்னை தோஷம் இல்லைங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காகத்தான், ஏதேஷாம் யதூனாம் மயா தர்ஷிதம், இத்தனை யதுக்களுக்கு நடுவில் நான் தவறு எதுவும் பண்ணவில்லைங்கிறதுக்காகத்தான் நான் இதை பண்ணேன், காண்பிக்க வைத்தேன். ஏதச்ச மம பலபத்ரஸ்ய ச சாமான்யம் பித்ருதனம், இது எங்கள் மாமனாராத்து சொத்துன்னு நான் அது என்னுடைய அண்ணாவுக்கும் அதில் பங்கு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இவன் பேசின பேச்சில் பலபத்ரனுக்கும் அப்படியே விழுந்து போயிடுவான். என்னுடைய மாமனாராத்து சொத்துன்னா அது எங்கள் அண்ணாவுக்கும் தான் உண்டு. ஏதேஷாம் ஏதச்ச மம பலபத்ரஸ்ய ச சாமான்யம் பித்ருதனம் ச ஏதத் சத்யபாமா, ஏதச்ச மம பலபத்ரஸ்ய ச சாமான்யம், அதோட கமா போட்டுக்கணும், எனக்கு ரெண்டு பேருக்குமே பொதுதான். பித்ருதனம் ச ஏதத் சத்யபாமாயாக நான்யஸ் எய்தத், இது இது சத்யபாமாவினுடையதான பித்ருதனம், வேறு யாரதோரும் இல்லை. ஒன்று இதுக்கு உரிமை கொண்டாடணும்னா நாங்கள் ரெண்டு பேர் அண்ணா தம்பிகளோ, இல்லையானா இவளோ, அவனை அண்ணாவை இழுத்துக்கிறான் இதில், அவளுடையதான பித்ருதனம் இது. ஏதச்ச சர்வகாலம். ஆனால் என்னன்னார், எங்கள் மூணு பேராலையும் வச்சுக்க முடியாது. ஏன்னார், ஏதச்ச சர்வகாலம் சுச்சினா பிரம்மச்சரியாதி குணவதா திரியமாணம் அசேஷராஷ்டிரஸ்யோபகாரகம் அசுச்சினா திரியமாணம் ஆதாரமேவ ஹந்தி. ஆனால் இந்த மணியோட ஸ்வபாவமும் நன்ன சுத்தமானவனாக பிரம்மச்சரியாதி விரத நிஷ்டனாக இருக்கக்கூடியவன் கையில் இருந்ததுன்னா அது நன்னா ஒளிரது, பிரகாசிக்கிறது. அது இல்லைன்னு சொன்னால் அந்த ஆதாரத்தையே கெடுத்து விடுறது. அதுதான் சொல்கிறார், சர்வகாலம் சுச்சினா பிரம்மச்சரியாதி குணவதா, தூய்மையானவனாய் பிரம்மச்சரியம் முதலியதான குணங்களை கொண்டவனாலே திரியமானம் சத்து, அது தரிக்கப்படுற பொழுது
அசேஷராஷ்ட்ரோபகாரகம், மொத்த லோகத்திற்கும் அது உபகாரகமாக இருக்கும். இல்லைன்னா அசுச்சினா திரியமானம், அது ஒருவேளை தூய்மை இல்லாதவனாய் நன்மைகள் குணங்கள் இல்லாதவனாக கொண்டவன் கையில் இருந்ததுன்னா திரியமானம் ஆதாரபே மேவ ஹந்தி, ஆதாரத்தையே தரித்துருக்கிறவனையே கூட அழித்துவிடும். அப்படிங்கிற காரணத்தினால் அத்தஹ அஹமஸ்ய ஷோடசஸ்திரீ சஹஸ்ர பரிகிரஹாத் அசமர்த்தோ தாரணே. நான் எத்தனை ஷோடச சஹஸ்ரம் 16,000 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டுருக்கேன். ஷோடச ஸ்திரீ சஹஸ்ர பரிகிரஹாத், 16,000 ஸ்திரீகளை நான் கல்யாணம் பண்ணிட்டுருக்கிற காரணத்தினால் அசமர்த்தோ தாரணே, இதை தரிக்கிறதுல கொஞ்சம் கூட எனக்கு சாமர்த்தியம் இல்லை, என்னால் முடியாது. என்ன தோஷமே இல்லாதவாள் தான் இருக்கணும், பிரம்மச்சரியாதி தோஷங்கள் இல்லாதவா. நானோ 16,000 ஸ்திரீகளை கொண்டவன், அதனால் நான் தரிக்க முடியாது அப்படின்னு வெறுமை சொல்லி ஏமாத்துறான் தாது. ஏன்னா அவனுக்கு என்ன அந்த தோஷம் எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ அண்ணாவை அதுலேருந்து வெளியில் தள்ளணும், சத்யபாமாவை அதுலேருந்து வெளியில் தள்ளணும், அதுக்காக தன்னையும் சேர்த்துக்கிறான். நான் இத்தனை பேர் இருக்கிறதுனால எனக்கு பிரம்மச்சரியாதி தோஷம் இல்லைன்னு. பிரம்மச்சரியாதி தோஷங்கள் இல்லை பெருமாளுக்கு ராச கிரீடா முடிந்த உடனேன்னு அற்புதமாக பாகவதமும் காண்பிக்கிறது. சுவாமி தேசிகனும் யாதவாபியுதயத்தில் அற்புதமாக காண்பிக்கிறார். ஆனால் பெருமாள் சொல்லிக்கும் போது இந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும். அதனால் எனக்கோ இத்தனை ஸ்திரீகள் குடும்பமாக இருக்கிற காரணத்தினால பிரம்மச்சரிய தோஷம், பிரம்மச்சரிய விரதம் இல்லாததுனால என்னால் தரிக்க முடியாது. தாரணே கதமே தத் சத்யபாமா ஸ்வீகரோதி. இதே காரணத்தினால சத்யபாமா தான் எப்படி இதை வாங்கிக்க முடியும்? ஏன்னார் சத்யபாமாவும் என்னுடைய மனைவி தான், அவள் என்னோட கூட அனுபவிக்கிறா, எல்லாம் பண்ணுறாள். அந்த காரணத்தினால அவளுக்கும் காமாதி பிரசக்தி இருக்குது. அதனால் அவளால் இதை தரிக்க முடியாது, அவளாலையும் முடியாது. அவனையும் முடிச்சிட்டான், அவளாலையும் முடியாது. ஆர்ய பலபத்ரேனாப்பி, ஆனால் பூஜிக்கத்தக்க எங்கள் அண்ணா அவராலேயும் மதிராபானாத்யசேஷோபோக பரித்யாக காரியாக, அவர் இதை வச்சுட்டாருன்னா மொத்தமாக இன்னிலேருந்து குடிக்கக்கூடாது அப்படி இப்படிங்கிறதெல்லாம், கள்ளு குடித்தல் முதலியதான அத்தனை விதமானதான கெடுதல்களையும் அவர் என்னென்ன பண்ணிட்டுருக்காரோ அதெல்லாத்தையும் விட்டுவிடணும். ஆர்ய பலபத்ரேன மதிராபானாத்யசேஷ உபபோக பரித்யாக, கள்ளு குடித்தல் முதலிய அத்தனை விதமானதான அனுபவங்கள், அனுபவிக்கிற தன்மைகள், இது எல்லாமும் அவராலே விடப்பட வேண்டும். அதனால் இது எங்கள் 3 பேர்கிட்டையும் இருக்கிறது அவரும் அந்த மாதிரி விட முடியாது. அவளும் என்னோட கூட ஆத்துக்காரியாக இருக்கிற காரணத்தினால அவளாலேயும் காமாதிகள் இல்லாமல் இருக்க முடியாது. எனக்கும் இத்தனை ஸ்திரீ சகசிரங்கள் 16,000 பேர் இருக்கிற காரணத்தினால எனக்கும் பிரம்மச்சரியாதிகள் இல்லை. அதனால் ததலம் யதுலோகோயம் பலபத்ரஹ அஹம் ச சத்யா சத்வாம் தானபதே பிரார்த்தயாமஹா. அதனால் இது வேண்டாம். இந்த மொத்த யதுலோகம், யதுலோகத்தினா எதுக்குலம், அந்த எதுக்குலத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது. அதனால் மொத்த எதுக்குலமும் நானும் சத்யபாமாவும் பலராமனுமாக சேர்ந்து உங்களிடத்திலே பிரார்த்திக்கிறோம். ஹே தானபதே பிரார்த்தயாமஹா, நாங்கள் பிரார்த்திக்கிறோம். என்னன்னு? தத் பவானேவ தாரயித்தும் சமர்த்தாக, இதை தேவர்தான் தரிக்க வேண்டும். त्वद्धृतं चास्य राष्ट्रस्योपकारकं तद्भवान् अशेषराष्ट्रनिमित्तं एतत् पूर्ववत् धारयतु अन्यन्न वक्तव्यमित्युक्तः दानपतिस्तथेत्याह जग्राह च तन्महारत्नम्. அவர் என்ன சொன்னார் பெருமாள்? தத் பவானேவ தாரயித்தும் சமர்த்தா, நீர்தான் இதை தரிக்க வேண்டும். இதிலேருந்து என்ன தெரியறது? இத்தனை காலம் நீங்கள் தரித்திருக்கிற பொழுது லோகத்துக்கு நன்மை பயத்தது, உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் ஏற்படலை, நீங்கள் சுத்தமானவர்ங்கிறது தெரியறது ஒன்று. அதையே நீங்களே தரிச்சுக்கோங்க. இங்கே மற்றவா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது. பெருமாள் அதனால் அவனை கொண்டாடி இருக்கார், இந்த மணியின் மூலமாக அவனை கொண்டாடி இருக்கார். அதனால் தத் பவான் ஏவ தாரயித்தும் சமர்த்தாக த்வத்ருதம் ச அஸ்ய ராஷ்ட்ரஸ்ய உபகாரகம். உம்மால் இது தரிக்கப்படும் பொழுது இது மொத்த ராஷ்டிரத்திற்கும் உபகாரகமாய் நன்மையை பயக்கக்கூடியதாய், எல்லா விதமானதான நன்மையையும் செய்யக்கூடியதாய், தத் பவான் அசேஷ ராஷ்டிர நிமித்தம், நீர் தரிச்சுட்டு இருந்தால் தான் ராஷ்டிரத்துக்கு நன்மை, உமக்கும் நன்மை, எங்களுக்கும் நன்மை.
அது ஒருவேளை வேறு யாராவது ஆசைப்பட்டார்னா அவளுக்கு நன்மை இல்லை. இப்படிலாம் சொன்னார்னா யாருக்கும் இந்த மணியை வெளியில் வச்சுட்டு போனால் கூட எடுத்துகிட்டு போய் அக்ரூர் கையில் கொண்டு போய் கொடுத்துடுவா. அந்த மாதிரி பெருமாள் பேசிட்டார். அதனால் அத்தனை தேசத்துக்கும் நன்மை வரணுமானால் நீர் தரிச்சுண்டு அத்தனை விதமானதான உபபோகங்களையும் குறைச்சிண்டு சுத்தாத்மாவாக இருந்துண்டு லோகத்துக்கு நன்மை பண்ணிட்டு இருந்தீர். அதையே பண்ணும். வேறு யாராவது இது எடுத்தான்னா தெரியும் அவனே போயிடுவான் அப்படின்னார். அதனால் அத்தனை அந்த தேசத்திற்கும் முழுவதுமாக உபகாரம் பண்ணக்கூடியதாய் தத் பவானேவ அசேஷ ராஷ்டிர நிமித்தம் இந்த லோகம் முழுவதுக்குமாக சேர்ந்து நன்மை பயக்கணுங்கிறதான எண்ணத்தினாலே உபகாரம் பண்ணக்கூடிய புத்தியினாலே ஏதத் பூர்வவத்து தாரயத்து நீரே முன்பு போலே தரித்து வாரும். என்ன முன்னாடி யாருக்கும் தெரியாமல் எடுத்துன்னு வந்தீர், இப்போது பூர்வவத் தாரயத்து அப்படின்னு சொல்லி அந்யன்ன வக்தவ்யம் வேறு எதுவும் பேசக்கூடாதுன்னு. அவரே ஏதாவது வேண்டாம் ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட போகிறாரோ, மற்றவா யாராவது ஏதாவது பேசிட போகிறாளோன்னார். கிருஷ்ணனுக்கு மேலே அங்கே யார் பேச போகிறா? அதனால் அந்யன்ன வக்தவ்யம் வேறு எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறது யாருது? நீர் எதுவும் பேசக்கூடாது, யாரும் எதுவும் பேசக்கூடாது. இந்த மணி இருக்கணுமானால் அதனால் லோகத்துக்கு நன்மை பயக்கணுமானால் அது ரொம்ப சுத்தாத்மா ஒருத்தன் கிட்ட தான் இருக்கணும். அந்த சுத்தாத்மா தேடி தேடி பார்த்தா நாமத்தாப்பி பவானேவ அக்ரூராக பெயரில் கூட குரூரத்தன்மை இல்லாதவர், சுத்தமானவர், பிரம்மச்சரியாதி தோஷங்கள் பிரம்மச்சரியாதி விரதானுஷ்டானம் கொண்டவர், கிஞ்சிதப்பி தோஷபாக்கா இல்லாதவர். அதனால் உம்மால தான் அதை தரித்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது. உம்மால தான் அதை தரிச்சுண்டு லோகத்துக்கு நன்மை ஏற்படும். அதை வேறு எந்த வார்த்தையும் பேசக்கூடாது அப்படின்னார். ஜக்ராஹச்சதன் அதனால் இத்யுக்தா தானபதி அவரும் ததேத்யாக உடனே ஆனாசேரி அப்படின்னு அதை எடுத்துட்டார் அந்த மகாரத்னத்தை. ஆனால் என்னன்னார், இனிமே பிரச்சனை இல்லை, அந்த மணியை எல்லா இடங்களுக்கும் போகலாம், அவர் மனசு சுத்தமாக இருக்கணும், அவ்வளவுதான். தத பிரபிருத்திய அக்ரூரா பிரகட்டேனைவத்தேன அதிஜாஜ்வல்யமானேன ஆத்மகண்டாவசக்தேன ஆதித்யா இவ அம்சுமாலி சச்சார. சூரியன்கிட்ட இருந்த மணி அவர் அதை இப்போலேருந்து வெளிப்படையாக தரித்து கொண்டு ரொம்பவும் பிரகாசமானதான அதனாலே சூரியனை மாதிரி பிரகாசித்தார். தத பிரபிருத்திய அக்ரூராக பிரகட்டேன இவ பிரகட்டமாய் 4 பேரை மறைச்சிண்டு தெரியாமல் இல்லாமல் அதிஜாஜ்வல்யமானேன நன்ன பிரகாசிக்கக்கூடியதான அந்த மணியினால் ஆத்மகண்டாவசக்தேன தன்னுடைய கழுத்திலேயே எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அதனால் ஆதித்யா இவ அம்சுமாலி சச்சார. எப்படியானால் அம்சுமாலி சூரியனானவன் பிரகாசிப்பானோ அந்த மாதிரி ஆதித்யா அம்சுமாலி இவ தேன மணினா சஹா அத்தியந்தம் பிரகாசித்தவான். அவர் ரொம்பவும் பிரகாசமாக இருந்தார். இப்போது அந்த மணியை கடைசியில் அவருக்கே கொடுத்தாகிவிட்டது. இத்யேதத் பகவதா மித்யாபிஷஸ்தி க்ஷாலனம் யஹ ஸ்மரதி ந தஸ்ய கதாச்சித் அல்பாபி மித்யாபிஷஸ்திர்பவதி அவ்யாஹதாகிலேந்திரியஸ்ச அகில பாபமோக்ஷமவாப்னோதி. இத்யேதத் பகவதா மித்யாபிஷஸ்தி க்ஷாலனம். இந்த அத்தியாயம் முழுக்க பெருமாளுக்கே ஏற்பட்டிருக்கக்கூடியதான ஒரு 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 மித்யாபிஷஸ்தி பொய்யானதான ஒரு அபவாதம், அதை போக்கின தன்மை. மித்யா பொய்யான, அபிஷஸ்தி அபவாதம் அதனுடைய க்ஷாலனம் போக்குகை, அதை பற்றியதான இந்த அத்தியாயத்தை இந்த ஸ்யமந்தக விருத்தாந்தத்தை யஹா ஸ்மரதி யார் எண்ணி பார்க்கிறாளோ, யார் எப்பொழுதுமே நினைத்து பார்க்கிறாளோ, நதஸ்ய கதாச்சித்து ஒரு சமயமாவது அவனுக்கு அல்பாபி மித்யா அபிஷஸ்திர் பவதி பிறராலே கொஞ்சமாவது அபமானிக்கப்படுகை, பிறராலே தோஷம் காட்டப்படுகை, அபவாதத்திற்கு ஆட்படுத்தப்படுகை அப்படிங்கிறது அவனுக்கு ஏற்படாது. அது மாத்திரம் இல்லை, அவ்யாஹதா அகிலேந்திரியஸ்ச எல்லா இந்திரியங்களும் நன்னா கண்காது முதலியதான சர்வேந்திரியங்களும் நன்னா பிரகாசிக்கக்கூடியதாய் அவ்யாஹதாகிலேந்திரியஸ்ச அகில பாபமோக்ஷம் அவாப்னோதி சகலவிதமானதான பாபத்திலிருந்தும் விடுதலையையும் பெறுவான் அப்படிங்கிறது இந்த அத்தியாயம். இந்த அத்தியாயம் இதில் ஸ்யமந்தகத்தினுடையதான கதை எதனால் வந்தது அப்படின்னார்.
அந்த வம்சத்தினுடைய வளர்ச்சியை சொல்கிற பொழுது பப்ருங்கிறவாள்லாம் இருந்தான்னு சொல்லி அவளினுடையதான வம்சத்தினுடைய வளர்ச்சியை சொல்லி விருஷ்ணின்னு ஒருத்தன் வந்தான் அந்த பப்ருவினுடைய வம்சத்தில்னு சொல்லி அந்த விருஷ்ணியினுடையதான வம்சத்தில் சுமித்ரன் யுதாஜித் அப்படின்னு 2 பேர் இருந்தான்னு சொல்லி அந்த யுதாஜித்தினுடையதான சுமித்ரன் விருஷ்ணிக்கு சுமித்ரன் யுதாஜித்னு 2 பிள்ளை இருந்தான்னு சொல்லி அனமித்ரன் அனமித்ரன் இருந்தான். அந்த அனமித்ரனினுடையதான பிள்ளை நிக்னனுக்கு பிரசேனன் சத்ராஜித்னு 2 பேர் இருந்தான்னு சொல்லி, அதாவது விருஷ்ணி வம்சம், அந்த விருஷ்ணியினுடைய வம்சத்தில் யுதாஜித், அந்த யுதாஜித்து விருஷ்ணிக்கு சுமித்ரன் யுதாஜித்துன்னு 2 பிள்ளை, அந்த யுதாஜித்தினுடையதான பிள்ளைதான் அனமித்ரன். அந்த அனமித்ரனினுடையதான பிள்ளையினுடைய பெயர் நிக்னனுக்கு பிரசேனன் சத்ராஜித் அப்படின்னு 2 பேர் இருந்தான் அப்படிங்கிறத சொல்லி அந்த அந்த சத்ராஜித்தினுடையதான விஷயத்தில் தான் இந்த ஸ்யவந்தக விருத்தாந்தத்தை சொல்லித்து ரொம்ப பெரிய அத்தியாயம் இது, 13வது அத்தியாயம். அதில் ஸ்யவந்தக உபாக்கியானம் நடந்தது. இதில் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸ்யவந்தகத்தை சொல்லணுங்கிறது இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஒரு சிறந்த உத்கிருஷ்டமான விஷயங்கள் நம்ம கையில் இருக்குமானால் நாமும் இன்னும் கொஞ்சம் கூட பொறுப்போடு இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. வேதாத்தியனம் பண்ணுறவா, ஸ்ரீபாஷ்யாதி காலக்ஷேபங்கள் பண்ணுறவா, இதெல்லாம் ரத்னம். ஸ்யவந்தகத்தை காட்டில் ஒளிரக்கூடியது, சிறந்ததானது. இந்த மாதிரி உத்கிருஷ்டமான, அதே மாதிரி இந்த விஷ்ணு புராணம் முதலியதான அத்தியந்தமானதான கிரந்த ஜாத்தங்கள், அந்த ரத்னங்கள் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது. கிரந்த ரத்னங்கள் எல்லாம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸ்தோத்திர ரத்னம் நம்மளுக்கு உண்டு, ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம். யாதவாபியுதயத்தை க்ஷேமதம் காவிய ரத்னம்னு தான் சுவாமி முடிக்கிறார். அது காவிய ரத்னம். ஸ்தோத்திர ரத்னம் நம்மள்கிட்ட இருக்குது, புராண ரத்னம் இந்த ஸ்ரீ விஷ்ணு புராணம், அதே மாதிரி காவிய ரத்னம் சுவாமி தேசிகனுடையதான யாதவாபியுதயம். இந்த எல்லாத்திற்கும் ஆதாரபூதமானதான வேதம், வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடியதான வேதாந்தம், அதாவது வேதத்தினுடைய மொத்தமாக இருக்கக்கூடியதான வேதாந்தம், அந்த வேதாந்தத்தினுடைய அர்த்தங்களை எடுத்து சொல்லக்கூடியதான வியாசாச்சாரியாருடைய சூத்திரங்கள், அதனுடைய யதாவத்தான அர்த்தத்தை சொல்லக்கூடியதான ஸ்ரீபாஷ்யம். இப்படி இதெல்லாம் எப்படி ரத்னமாக இல்லாமல் இருக்கும்? ஸ்தோத்திர ரத்னம், புராண ரத்னம், காவிய ரத்னம், நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு மந்திர ரத்னம் இருக்குது. இத்தனை ரத்னங்களை கொண்டவா நாம் எல்லாரும் ஜாகிரதையாக ஜாகரூக்காளா. அக்ரூரர் எப்படி ரொம்பவும் மற்ற இடங்களுக்கெல்லாம் என்னால் போக முடியல, தீட்டு பட்டுக்க முடியல, அதை பண்ண முடியல, சுத்தமாக இருக்க வேண்டியதாக இருக்குது, எங்கேயுமே அனுபவிக்க முடியலைன்னு அவர் சொன்னார். நாம் அந்த மாதிரி இத்தனை வசதியான ரத்னங்களை கொண்டு இருக்கோம். ஒரு சேவந்தகம் இல்லை நம்மளுக்கு. ஸ்தோத்திர ரத்னம் இருக்குது, புராண ரத்னம் இருக்குது, நம்ம கிரந்த ரத்னமாகிறதான சுவாமி தேசிகனுடைய யாதவாபியுதய காவிய ரத்னம் இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே மந்திர ரத்னம் இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே ஆச்சாரிய ரத்னங்கள் நம்மளுக்கு இருக்கா. இது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான சூத்திர ரத்னம் நம்மளுக்கு வியாசாச்சாரியாருடையது இருக்குது. அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கக்கூடிய எத்தனையோ பாஷ்யம் இருந்தாலும் ஸ்ரீபாஷ்யம்னு பாஷ்ய ரத்னம் இருக்குது. அதுகளுக்கு மேலே வந்திருக்கக்கூடிய ஆச்சாரியாளினுடைய பங்கிகள், இது எல்லாமே ரத்னம் தானே. ஒரு அச்சித்தானதான ஒரு ஸ்யமந்தகத்துக்கு அவ்வளோ பிரபாவம் இருக்குமானால் நம்மளுடையதான ஆச்சாரியாளினுடைய ஸ்ரீசூக்திகளுக்கு எவ்வளவு பிரபாவம் இருக்கும், அந்த மந்திரங்களுக்கு எவ்வளவு பிரபாவம் இருக்கும். அத்தனை கிரந்தங்களுக்குமே ஒரு ரத்னம் தானே. இத்தனை ரத்னங்களை கொண்டிருக்கோமே, ஸ்தோத்திர ரத்னம், புராண ரத்னம், மந்திர ரத்னம், கிரந்த இந்த யாதவாபியுதயமாகிறதான காவிய ரத்னம், இன்னும் ஆச்சாரிய ரத்னங்கள், இத்தனை ரத்னங்கள் நம்மளுக்கு இருக்கிற பொழுது நாமோ பெருமாள் நம்மளை கூப்பிட்டு அக்ரூரர்கிட்டையே திருப்பி கொடுத்துருக்கான் பாருங்கோ. அந்த மாதிரி நம்மளை பார்த்து, சுவாமின் நீரே இதை வைத்துக்கொள்ளும், நீர்தான் இதுக்கு சரியான பாத்திரம். என்ன சொல்லிட்டார்? தத் பவானேவ தாரயித்தும் சமர்த்தகான்னு இருப்பாருங்க அக்ரூரரை பார்த்து. அந்த மாதிரி பெருமாள் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து, நீர் மந்திர ரத்னத்தை நன்னா பரிபாலிச்சுண்டு வரீர், அது இருக்கிற காரணத்தினால நன்னா குணவானாக இருந்து கொண்டிருக்கிறீர். நீர் பாஷ்ய ரத்னத்தை நன்னா பரிபாலித்து கொண்டு வரீர், அதனால் நீர் அதிகமாக பிரகாசிக்கின்றீர், அதனால் குணவானாக இருக்கீர், அதனால் இது உம்முக்கிட்டேயே இருக்கட்டும்னு பெருமாள் நம்மளை அதில் கொண்டு போய் வைப்பானானால் ஆச்சாரிய பதவியில் வைப்பான். நம்மளை அவனுடைய ஹிருதயமாகிறதான குகையில் வைத்து கொள்வான்.
அந்த எம்பெருமானுடையதான திருவுள்ளத்தில் நம்மளை சேர்த்து கொள்ளணுமானால், அவனுடையதான மனசில் நம்மளையும் கூட உத்கிருஷ்டமாக ஆக்கணுமானால், நமக்கு இத்தனை ரத்னங்கள் இருக்குது. அத்தனை ரத்னங்களையும் நாம் சேர்ந்து கொண்டிருந்தோமானால், நாமளும் அந்த ஆச்சாரிய ரத்னத்தில், நாமளும் மனுஷிய ரத்னத்தில், நாமளும் மிகச்சிறந்ததான ஒரு சிஷ்ய ரத்னமாக இப்படியெல்லாம் பிரகாசிப்போம். அதனால் இது ஏதோ அச்சித்தானதான இந்த கிரந்தத்தை சொல்லித்து அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இதெல்லாத்தையும் கொண்டுன்னும் நாம் கொஞ்சம் நன்னா இருக்க மாட்டோம்னு சொன்னால் அது ஏதாவது கெடுதலை பண்ணிட போகிறதேங்கிறதுல ஜாகரூக்காளாக பத்திரமாக கொஞ்சம் பதவிசோட பத்திரமாக இருக்கணும் நாமோ அப்படிங்கிறது தான் இதனுடையதான சாரபூதமானதான அர்த்தம். இந்த செமந்தகரத்னோபாக்கியானம் நம்மால் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது அது பாக்கியம்தான். இவ்வளோ பெரிய அத்தியாயம் எம்பெருமான் அனுகிரகத்தில் முடிஞ்சுது. அவனே நடத்திக்கிறான். இந்த அத்தியாயம் இதோட முடிஞ்சுது. அடுத்தது இதி ஸ்ரீ விஷ்ணு புராணே சதுர்த்தேம்சே த்ரயோதசோத்தியாய அத சதுர்தசோத்தியாய அந்த அனமித்ர வம்சம். ஏன்னா யுதாஜித்தனுடையதான பிள்ளையை சொல்லிட்டு வந்தார். இப்போ அனமித்ரன்னு ஒருத்தன் இருந்தான்னு சொல்கிறார். அந்த அனமித்ரன் அந்தகன் அவர்களினுடைய வம்சத்தை இப்போ மேலே சொல்லணும். ஸ்ரீ பராசர உவாச்ச அனமித்ரஸ்ய புத்திரஹ ஷினிர் நாம அபவத். அனமித்ரனுக்கு ஷினின்னு ஒரு பிள்ளை இருந்தான்னு அதை மேலே சொல்ல போகிறார். பெருமாள் அனுகிரகத்தில் மேலே சேவிக்கலாம். இதோடு இங்கே நிறுத்திக்கிறோம். அற்புதமானது. ரத்னங்கிறது அச்சேத்தனம் இல்லை. மறுபடியும் அடியேன் சொல்கிறேன், அச்சேத்தனமான ரத்னத்தை பற்றி நாம் பேசலை. சைத்தன்ய யுக்தமானதான ரத்னங்களாக நாம் மாறணும். நம்ம மற்றவா ஹிருதயத்தில் தரிக்கிறச்சே இப்படிப்பட்டதான இந்த சுவாமியை பற்றி நாம் தரிக்கிறோமே, இவருடைய கிரந்தத்தை பற்றி நாம் நினைக்கிறோமே, அது பெரிய ரத்னம் இல்லையான்னு அவள் நினைக்கணும். அதனால் அப்படி உத்கிருஷ்டமானதான இந்த இடத்த சொல்கிறதுக்கான பாக்கியம் அடியனுக்கு கிடச்சிது. அது எல்லாருக்கும் உங்களை அதாவது சோறு இல்லாமல் சித்திரம் இல்லைங்கிற மாதிரி நீங்கள் இல்லாமல் இது இல்லை. அதனால் அத்தனை பாகவதாளினுடைய திருவடி வாரங்கள்லேயும் தன்யவாதங்களை சமர்ப்பிச்சுண்டு மேலே அடுத்த வாரத்தில் சேவிக்கலாம்னு சொல்லி நிறுத்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.